இன்னைக்கு இந்த வீடியோல Realmeயோட Type C hook charger கேபிள் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது வந்து நான் Flipkartல வாங்குனேன். சப்போஸ் நீங்க வாங்குனா கீழ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதான் இந்த பேக்கேஜ். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். Check it. பேக்கேஜ் பிரிச்சோடனே உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் வந்து நம்ம டேட்டா கேபிள் இருக்குது. இது வந்து டைப் சிக்காக வாங்கினது. இது வந்து யூஎஸ்பி இல்லை, அதுக்கு தனியாக விற்கிறாங்க, நீங்கள் வாங்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா USB-C ஹூக் கேபிள் போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து நார்மலாக 10 வாட்ஸ் தான் கொடுக்கும். அதே சப்போஸ் உங்கள் ஹூக் 3.0 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 20 வாட் கொடுக்கும். பின்னாடி இது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா DL133. இது ப்ரைஸ் பின்னாடி வந்து 600 போட்டிருக்கு. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்து 400க்கு வாங்கினேன். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பாக்ஸ் உள்ள பண்ணிடலாம். பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா கேபிள் நல்லா பக்காவாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. நம்ம பாக்ஸ் ஓரமாக வச்சு டேட்டா கேபிள் க்ளோஸாக பார்ப்போம். இந்த டேட்டா கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கேபிள் மட்டும் அவைலபிள் இருக்குது, பிளாக்ல இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா ஹூக் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க லோகோ. இது மூலமாக என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹூக் 3.0 சார்ஜர் இருந்தால் நம்மளுக்கு 20 வாட் சப்போர்ட் பண்ணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து டைப் சி கேபிள். உள்ளே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லாவே இருக்குது. இந்த கேபிளை வந்து என்னோடய ஹூக் 3.1 சார்ஜரில் செக் பண்ணி பார்ப்போம் 20 வாட் வருதா இல்லையான்ட்டு. அதுக்கு வந்து என்னோடய ஓப்போவோட ஹூக் 3.0 தான் யூஸ் பண்ண போகிற சார்ஜர். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 வோல்ட்டும் 4 ஆம்ப்ஸும் சப்போர்ட் பண்ணும். இது வந்து 20 வாட். மினிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக 10 வாட் வரைக்கும் நம்மளுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம் நார்மல் வயர் வச்சு. இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து என்னோடய ஓப்போவோட ஹூக் டைப் சி கேபிள். இது ஒர்க் செய்யலன்னு சொல்லி நம்ம ரியல்மி இதை வாங்கியிருக்கோம். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோட ஹூக் டைப் சி கேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஆக்சன் கொடுத்துருக்காங்க உள்ள. அதே வந்து ஓப்போவில் வந்து க்ரீன் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெண்டு உள்ள டிஃப்ரென்ஸ் தான். மோராலெஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. குவாலிட்டியும் சரி, லென்த்தும் சரி. ஆக்சுவலாக வந்து ஓப்போ இது வந்து எங்கேயுமே அவைலபிளாக இருந்தால் நான் ரியல்மி இது வாங்கினேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு கேபிள் லென்த் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஓப்போவோட ஹூக் டைப் சி கேபிள் செக் பண்ணி பார்த்தலாம். ஹூக் சார்ஜரில் போட்டு 20 வாட் வருதா இல்லையான்ட்டு. ஆக்சுவலாக அந்த கேபிள் வந்து சில நேரத்தில் வேலை செய்யும், சில நேரத்தில் வேலை செய்யலை. அதனால தான் ரியல்மி இதை வாங்கினேன். கேபிளை செக் பண்ணுறதுக்கு என்னோட ஓப்போ Reno 10 ஜூம் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து மேக்ஸிமம் 20 வாட்ஸ் பண்ணும். அதே மாதிரி என்னென்ன ஃபோன்லாம் சப்போர்ட் பண்ணணும் சொல்லிட்டு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது 20 வாட் சப்போர்ட் பண்ணுது. இது வந்து என்னோட ஃபோன் வாங்கும் போது கூட வந்த கேபிள். இப்போ வந்து நம்ம வந்து ரியல்மி செக் பண்ணி பார்ப்போம். இந்த கேபிள் செக் பண்ணுறதுக்கு என்னோட ஓப்போ Reno 10 யூஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இது 20 வாட் சப்போர்ட் பண்ணுது. அவள் தான் சின்ன வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த கேபிள் வாங்க போகிறோன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க.